ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Redmi A4 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு 5G ஃபோனுங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடல, ஓகேங்களா. 6.8 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 120 ஹர்ட்ஸ் கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குது. ப்ரைஸ் ஒரு 10,000க்கு வந்து நல்லாவே இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இது வந்து 6.8 இன்ச்சுக்கிறனால கொஞ்சம் லென்த்தாகவும் டிஸ்பிளே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு ஒரு 120 ஹர்ட்ஸ் கொடுக்கறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து கேமரா நம்மளுக்கு ப்ரைமரி கேமராவை 50 எம்பிக்கான ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இதில் வந்து டுவெல் கேமரா, அதுக்கப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. பேக்கில் வீடியோ வந்து 1080p வீடியோவில் நம்ம வந்து 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. OIS சப்போர்ட் கிடையாது, ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. அது ஒரு டீசெண்டாகவே இருக்குது. ரெட்மியில் நல்லாவே இருக்குது. ஒரு இமேஜ் குவாலிட்டி க்ராஸ் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பேட்ரி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே கொடுத்துறாங்க. 5160 mAh பேட்டரி கொடுத்துறாங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் தாராளமாக நிற்குங்க. நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணால் 1.5 நாள் என்ன நிற்குங்க. கேமில் விளையாடுனா கொஞ்சம் ஒரு 12 hour 10 hour பக்கம் நிற்கி. ஆனால் இருந்தாலும் 1 day தாராளமாக நிற்கிற சார்ஜ், ஓகேங்களா. கூட 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது 4GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது, ஓகேங்களா. இதோட லான்ச் ப்ரைஸ் ஆஃபராக மேபி ஒரு 9,999 ரூபா அப்படி வைப்பான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். லான்ச் ப்ரைஸ் ஆஃபராக நான் நினைக்கிறது. ஏன்னா இது 5G சப்போர்ட் இருக்கிறதுனால ரெட்மியில் ஒரு 5G சப்போர்ட் இருக்கிற மொபைல் லான்ச் ப்ரைஸில் ஒரு 10,000 வைக்கிறத ரேரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததோட ப்ராசஸ் Snapdragon 4S Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஏன்னா ஒரு அண்டர் 10Kக்குள்ளே வர ஃபோன் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. 8.3 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு Android 14 தாங்க 5G சப்போர்ட் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு 5G சப்போர்ட் தான் இருக்குது. அடுத்து பேக்கில் வந்து டிசைன் வந்து நல்லாவே இருக்குது. ப்ரீமியம் ஹேலோ கிளாஸ்ன்னு இருக்கிறாங்க. அடுத்து சாண்ட்விச் டிசைனில் கொடுத்துறாங்க கேமரா அப்படின்னு இருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு இது 4G சப்போர்ட் அப்படிங்கிறனால நல்லாவே இருக்குது. ஒரு அண்டர் 10Kல ரெட்மி ஃபோன் வந்து 5G ஃபோன் கிடைக்கிறது நல்லாவே இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே ரெட்மி பிராண்டு வந்து மோசம்னு சொல்கிறாங்க. யூசர் அதிகமாக இருக்கிறது ரெட்மி ஃபோன் தாங்க. நீங்கள் எத்தனை பேர் ரெட்மி மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ரெட்மியில் ஒரு அண்டர் 10Kக்குள்ளே இந்த மொபைல் வந்துச்சுன்னா ஒரு நல்ல மொபைலில் சொல்லாங்க. ஏன்னா அண்டர் 10Kல என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை விட நல்ல மொபைலாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரெட்மிலையும் நல்ல மொபைல் தாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் பை. டேக் கேர்.